நிறைய தோசை சொல்லியிருக்கீங்க, நிறைய பரிகாரம் கொடுத்துருக்கீங்க, நிறைய மக்களுக்கு பயன்படுற விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னொரு சந்தேகம், ராகு கேது தோஷம், இந்த சர்ப்ப தோஷம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சர்ப்ப தோஷம் எதனால் ஏற்படுகிறது, அது தீர்வுக்கான வழி என்ன, சர்ப்ப தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம காலத்தில் நம்ம என்ன வழிமுறைகளை செய்யணும், அது மாதிரி செஞ்சால் சர்ப்பதோஷம் ஏற்படாது, அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க ஐயா. சர்ப்பதோஷத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். சர்ப்பதோஷத்தை பற்றின நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கு. இந்த சர்ப்பதோஷம் ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுது, இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்வது உண்டு, பாம்பை அடித்ததுனால சர்ப்பதோஷம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இதற்கு முழுமையான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சர்ப்பதோஷம் எதனால் ஏற்படுது, சர்ப்பதோஷம் ஏற்படுவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, வாழ வேண்டியவர்களை வாழ விடாமல் தடுப்பதனால் ஏற்படக்கூடிய தோஷம் சர்ப்பதோஷம். வாழக்கூடியவர்களை வாழ விடாமல் தடுப்பதும் சர்ப்பதோஷமே. அதாவது ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த குடும்பம் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சில விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, இதனால் ஏற்படக்கூடிய தோஷம்தான் சர்ப்பதோஷம். அவர்கள் அந்த இடத்துலேருந்து விரட்டணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இந்த சர்ப்பதோஷத்தை உண்டாக்கும். இந்த சர்ப்பதோஷம் என்ன மாதிரியெல்லாம் நம்ம பிரசன்னத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சர்ப்பதோஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், கேதுவை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா கேது பெரிதளவில் பிரசன்ன முறைகளில் தோஷத்தை ஏற்படுத்துவது இல்லை, ராகு தான் தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ ராகு நம்மளுடைய பிரசன்ன லக்னத்திற்கு பாதகஸ்தானத்திலேயோ பாதகாதிபதியோடையோ இருக்கும் பொழுது அது சர்ப்பதோஷமாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியான தோஷம் அப்படின்னா கொஞ்சம் தீர்க்க முடியாத அளவுக்கு அப்படிங்கிறதுல ராகுவோட மாந்தி இணையும் பொழுது கடுமையான சர்ப்பதோஷம், கடுமையான சர்ப்பதோஷமாக நம்ம அதை பார்க்குறோம். இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், உங்களுடைய குழந்தைகளால் என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அத்துணையும் எழுதி வச்சுக்கோங்க. இது சர்ப்பதோஷத்தினுடைய விளைவுகள். குழந்தை சரியாக வளரலை, குழந்தை பேச்சு கேட்கலை, குழந்தை சரியாக படிக்கலை, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தைக்கு வேலை இல்லை, பையனுக்கு வேலை இல்லை, கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, இப்படி உங்களுடைய வாரிசுகளை மையப்படுத்தி கேட்கக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே காரணம் சர்ப்பதோஷம் மட்டுமே. இவ்வளோ விளைவுகளை இவ்வளோ பிரச்சனைகளையும் கொண்டுட்டு கொடுக்கறதுல முதன்மையானது இந்த சர்ப்பதோஷம்தான். இதனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா உனக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, இதை பரிகாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு நிறைய பேர் இந்த பொதுவாகவே சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம்னு சொல்லிடுறாங்க. இது சரி தவறுன்னு நம்ம சொல்ல வரல, ஒருவருக்கு சர்ப்பதோஷத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும்னு நம்ம பார்க்கணும். நிவர்த்தி இருக்கா இல்லையாங்கிறது ஒன்று. இப்போ ராகுவோட மாந்தி இணையும் பொழுது இந்த சர்ப்பதோஷத்திற்கு பரிகாரமே பலிதம் ஆகாதுங்கிறது தான் பிரசன்னத்தினுடைய ஒரு தாற்பயம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். எத்தனை பேர் பரிகாரம் பண்ணி நீங்கள் அந்த சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 10% இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு இடையில் ஜோதிடத்தையும் குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஏற்படும். அது ஜோதிடர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும், பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையை கெடுக்கும். எப்பவுமே எந்த தோஷத்திற்குமே உடனடியாக பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது எந்த தோஷத்திற்குமே அது தீர்வு கிடையாது. ஒரு தோஷம் பலிதம் ஆகுது, அதாவது ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் பரிகாரம் செய்யணும். அதே மாதிரி இன்றைக்கி முறையாக பரிகாரம் செய்கிறவங்களும் ரொம்ப குறைவு. ஸோ நம்ம பரிகார சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இந்த சர்ப்பதோஷத்தை பொறுத்த வரைக்கும் இது 2 சர்ப்பதோஷமாக நம்ம பிரித்து பார்க்குறோம். உத்தம சர்ப்பதோஷம், அதம சர்ப்பதோஷம் அப்படின்னு 2 வகையாக நம்ம பிரித்து பார்க்குறோம். உத்தம சர்ப்பதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய கெடுதல்களை செய்வதில்லை,
பெரிய அளவில் கெடுதல்களை செய்வதில்லை. அதம சர்ப்பதோஷம் கடுமையான பாதிப்புகளை கொடுக்குது. இந்த சர்ப்பதோஷம் இருக்கிற எல்லாத்துக்குமே பாதிப்புகளை கொடுக்குதா அப்படின்னா இதுக்கு இதுதான் விடை. இதில் உத்தம சர்ப்பதோஷம் அதம சர்ப்பதோஷம்னு 2 வகையாக நம்ம பிரித்து, இதில் உத்தம சர்ப்பதோஷத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காத யோகத்தை கொடுக்கவும் செய்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு இந்த சர்ப்பதோஷமும் ஒரு காரணமாக அமைகிறது. அதே போல் அதம சர்ப்பதோஷம் நமக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அதம சர்ப்பதோஷம் ஏற்படுத்துகிறது. கடுமையான பிரச்சனைகளை இந்த தோஷம் ஏற்படுத்துகிறது.